கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 23ஆம் வாரத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்திலே ஞாயிறு தினத்திற்கு நாங்கள் இன்றைய நாளிலே கால் பதிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை அழகாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பேசுகின்றது. இறைவனுடைய தீட்டத்தினை, இறைவனுடைய எண்ணத்தினை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதனோடு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குறைபாடுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதாவது முகம் கொடுக்கின்ற சவால்கள், இன்னல்களை பற்றி நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு உண்மையாகவே எங்களுக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் எங்களிடத்திலே காணப்படுவதில்லை. மாறாக இறைவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த அழைத்தல் வெவ்வேறாக இருக்கின்றது. அந்த திட்டத்தினை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று செயற்படுத்துவதற்கு எங்களால் முடியாமல் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சில சந்தர்ப்பத்திலே எங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம், எங்களுடைய குறைபாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய தீய நடவடிக்கைகளாக இருக்கலாம். அத்தோடு எங்களுடைய எண்ணம் இறைவன் செயற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆடம்பரத்தனமான எண்ணத்தோடு நாங்கள் செயற்படலாம். இவ்வாறான காரணத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், இது இவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணம் இவ்வாறாக இருக்க வேண்டும், எனக்கு அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவிதமான எண்ணத்தினை நாங்கள் இறைவனுக்கு வைக்கின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுத்துவதற்கு அவரால் முடியாமல் இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் அதைரியம் அடைகின்ற பொழுது, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் உண்மையாகவே அந்த விசுவாசத்தை நாங்கள் இழந்தவர்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்று நாளிலே உங்களை என்னை மலைத்து நிற்பது இறைவனுடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுத்துவதற்கு நாங்கள் அந்த இடத்தினை அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை நான் அவருக்கு கொடுக்கின்ற பொழுது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுக்கின்ற திட்டம், அவர் செயற்படுத்துகின்ற திட்டம், அவருடைய எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தினை அவர் எங்களை கொண்டு செல்லுவார் என்ற விசுவாசத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை அவர் உண்மையாகவே திடப்படுத்துவார். எங்களுடைய அழைத்தல் வாழ்க்கையிலே கத்தோலிக்கர் என்ற ரீதியிலே எங்களுக்கு வருகின்ற இன்னல்கள், சவால்கள் நாங்கள் புரிந்து செயற்படுகின்ற பொழுது அவர் அதனை முறியடித்துவிட்டு அவருடைய அன்பினை, அவருடைய கருணையினை எங்கள் மீது அவர் ஏற்படுத்தி நாங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவளாக குடும்பமாக திகழ்வதற்கு அவர் எங்களை வழி நடத்துவார். எனவே அந்த வரப்பிரசாதனை வேண்டி இந்த நாளிலே இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோமாக.